எண்ணெயே குடிக்காம வெளியில நல்ல மொறுமொறுன்னு இந்த மாதிரி கறக்கிறப்பா உள்ள பிரிச்சு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கக்கூடிய வாழைப்பூ வடை செய்யறதுக்கு என்னென்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1.25 கப் கடலைப்பருப்பை கழுவி 3 வரமிளகாய் சேர்த்து 3 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. ஒரு கைப்பிடி பருப்பை தனியாக வச்சுட்டு சுத்தமாக தண்ணியை வடிச்சிட்டு இதை மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு பச்சை மிளகாய் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து சுத்தமாக தண்ணி சேர்க்காம இந்த மாதிரி கொரப்பா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இப்போ 2.5 கப் அளவு சுத்தம் பண்ணின வாழைப்பூவை மோர் தண்ணி எல்லாத்தையும் சுத்தமாக வடிச்சிட்டு இந்த மாதிரி கொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம வடை மாவு, ஊற வச்ச கடலைப்பருப்பு, கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் பொரிக்கடலை பொடி, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து இந்த மாவை நல்லா கலந்து பிசைஞ்சுக்கோங்க. எப்பவுமே அரைக்கும் போது சுத்தமாக தண்ணி சேர்க்காதீங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டினீங்கன்னா உருட்ட வரணும். இது பதம். எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மாதிரி உருண்டைகளை லேசாக அழுத்தி வடைகளை எண்ணெயில் போடுங்க. எண்ணெயில் சேர்த்த உடனே ஃப்ளேமை மீடியம் ஹைக்கு மாற்றி 2 பக்கமும் திருப்பி போட்டு 4லேருந்து 5 நிமிஷம் நிதானமாக உள்பக்கம் நல்லா வெந்து மேலே நல்லா முருகலாகிற வரைக்கும் வேக வச்சு எடுங்க. நம்மளோட வாழைப்பூ வடை தயார்.